நந்தகுமார், நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அழுகிற பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்து மற்ற விஷயங்களை எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இங்கே தனிநபர் வருமானம், வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு, ஜிடிபியுடைய லெவல் ரொம்ப மோசமாக கடந்த 4 ஆண்டுகளில் இருக்கிறது, இப்படின்னு பல விஷயங்களை சுட்டி காண்பிக்கிறார் சிற்பி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டை? இல்லை, சிற்பி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அப்ரோச் பண்ணுறாரோன்னு எனக்கு தோணுது. அவர் குறிப்பாக சொன்னார் அக்ரிகல்ச்சரல் செக்டாருக்கு என்ன பண்ணாங்க. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு செக்டார் ஷேர் மார்க்கெட்ஸில் பூரா அந்த கம்பெனிஸ் பூரா ரேலி ஆகிட்டுருக்கு. பிகாஸ் அவங்க வந்து காட்டனுக்கு அனௌன்ஸ் பண்ணதாகட்டும், அந்த 100 டிஸ்ட்ரிக்ஸை சூஸ் பண்ணி அந்த அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம்ஸ் கொண்டு வரதாகட்டும், ஃபார்மர்ஸ்க்கு உண்டான ஸ்மால் லெவல் ஃபார்மர்ஸ்க்கு 5 lakh வரைக்கும் கிரெடிட் கார்டு இன்க்ரீஸ் பண்ணதாகட்டும், அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஏற்கனவே அவங்க பீரியடில் வந்து லாட் ஆஃப் அமௌண்ட் தேர் ஸ்பெண்டிங் ஆன் R&D. ₹1 அக்ரிகல்ச்சரில் R&D இன்வெஸ்ட் பண்ணால் ₹13.85 ரிட்டர்ன் கிடைக்குது. அப்போ இந்த தடவை கூட இந்த 6.4% ஒன்று என்னன்னாக்கா நம்மளுடைய ஜிடிபி வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஏன்னா போன வருஷம் 8.2% இருந்தோம், இந்த தடவை 6.4 தான் போக போகிறோம். பட் இது வந்து 6.4 இந்தியா மட்டும்தான் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 10 எக்கானமிஸ் ஆஃப் த வேர்ல்டு எடுத்தீங்கன்னா we are the number 1 with 6.5%. அப்போது நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த உலகமே வந்து பின்னி பிணைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டலோனாக நம்மளை என்றைக்குமே பார்க்க முடியாது. ஒன்று நம்ம ஸ்டாண்டலோனாக பார்க்கணும், ரெண்டாவது இன் கம்பேரிசன் வித் டாப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் யாருன்னு பார்க்கும்போது டாப் 10 எடுத்திங்கன்னா இது ஃபோர்ஸ் ரிப்போர்ட். இப்போ நம்ம தான் 6.5% ஜிடிபியில் நம்பர் 1ல இருக்கிறோம் க்ரோத் ரேட் பிரகாரம். அப்போ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆனால் நம்ம விக்ஷித் பாரத்துங்கிறது வந்து 2047 வளர்ந்த பாரதமாக போகணுங்கிறதுக்கு அடுத்த 20 வருஷத்துக்கு 8% மேண்டேட்ரியாக நம்ம க்ரோ ஆகணும். அப்போ தான் வந்தானா நம்மளால் போக முடியும். அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இந்த விக்ஷித் பாரத் டார்கெட்டும் யார் செட் பண்ணது? இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் அதை செட் பண்ணி ஒரு ஹை கோலை செட் பண்ணி அதுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதை நம்ம பாராட்டணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய லெவல்லே ஒரு 7% நீங்கள் வந்து க்ரோத் ரேட் போச்சுன்னா கூட 6.5 to 7 போனால் கூட நம்ம 2030 வந்து we will become upper middle income country. இப்போ வந்து நம்ம லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரி லிஸ்ட்டில் இருக்கோம். அப்போ நம்ம அப்பர் லிமிட் கண்ட்ரியில் அப்பர் மிடில் கிளாஸ் லெவலுக்கு போகும் 2030. 2050 வந்து பார்த்தீங்கன்னா we will become upper class country. ஸோ அப்போ வந்து இது ஒரு கோல் வந்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வார்த்தையாக இருக்கணுமே ஒழிய நம்ம கோலை வந்து ஹையாக செட் பண்ணிவிட்டு அதுக்கு வெரி ஆஸ்பிரேஷனல் கோல் செட் பண்ணியிருக்கிறோம் இந்தியா, நாட் அ ஸ்மால் கோல். அப்போ அதுக்கு போகும்போது இது வரைக்கும் போயிட்டு இருக்கிற பாதை கரெக்டு தான். பட் இப்போ இந்த லாஸ்ட் 7 quarters பார்க்கும்போது லாஸ்ட் குவார்ட்டர் வந்து இட் ஹஸ் ஃபாலன் டவுன் டு 5.4 ஜிடிபி growth percentage. இது வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் வந்து நமக்கு பெரிய சேலஞ்ச் எதுன்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி வந்து கன்சப்ஷன். இப்போ இவர் சிற்பி சொன்னார் இல்லை இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு. ஆனால் இதே வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் போய் சும்மா ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறத வந்து ஆகா ஓகோன்னு பேசுகிறோம். ஆனா இன்னைக்கு வந்து சம்பாரிச்சு நியாய பிரகாரம் வந்து டாக்ஸ் சும்மா இல்லல்ல சார், அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டிக்குள்ள வர்றது தானே. ஃபைன், அது கூட வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ கேபிட்டல். இவர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பத்தி பேசுறார். தட்ஸ் நாட் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அது வந்து ஒரு சும்மா கொடுக்குற காசு தான் அது. அப்போ அந்த காசு வந்து திருப்பி வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவ் சைக்கிள்குள்ளார வராது. அப்போ இதுல வந்து இன்னைக்கு இன்கம் டாக்ஸ்ல இருக்கும்போது இவங்க இப்போ இருக்கக்கூடிய ஸ்லாபை மாற்றும் போது ஒருத்தருடைய அமௌண்ட் பெர் கேபிட்டா இன்கம் ஏறவே ஏறாதுனாரு. உங்களுக்கு டாக்ஸ் கட் பண்ணும்போதே ஆப்வியஸ்லி உங்களுக்கு பெர் கேபிட்டா இன்கம் ரைஸ் ஆயிரும், டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாயிடும். டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாக இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கலி லோக்கல் கன்சப்ஷன், டொமஸ்டிக் கன்சப்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு அதுல ஒரு லாஜிக்கலி சொல்லுங்க, டாக்ஸ் கட்டுறதுங்கிறது வேற, பெர் கேபிட்டா இன்கம் வளர்றதுங்கிறது வேற. பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளவுக்கு வளருதோ அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் டாக்ஸ் கட்டுவோம். இப்ப இது வளராமையே இருந்துட்டு டாக்ஸை மட்டும் கட்டிட்டு இருக்கோம். இப்ப அது எப்படி நீங்க ரெண்டையும் ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? நீங்க டாக்ஸே வந்து உங்களுக்கு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு ஸ்லாப்ல இருந்து இன்னொரு ஸ்லாபுக்கு போனா ஹையர் பர்சன்டேஜ்ங்கிறது அது இன்கம் க்ரோத் இருக்கிறவங்களுக்கு தானே. அப்போ இன்கம் க்ரோத் இருக்கிறவங்களுக்கு தான். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வருமானமே வராம நீங்க எங்க இருந்து வருமானம் வரைக்கும்? நான் அதை தான் கேட்கிறேன். நீங்க இன்கம் growth இருக்கிறவங்களுக்கு தானே இது அப்படின்ற இடத்துக்கு போகும்போது இன்கம் growth எல்லாருக்கும் வேணும்ல, அந்த இடத்துல இருந்து தான் கேட்கிறேன். வந்து இந்த பெர் கேபிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கிராஸ் நேஷனல் இன்கம் டிவைடட் பை த ஒர்க்கிங் பாப்புலேஷனை போட்டு பெர் கேபிட்டா இன்கம் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெர் கேபிட்டா இன்கம் வந்து பாத்தீங்கன்னா $2730 பர் இந்தியன். நம்ம வந்து இது நீங்க அப்பர் மிடில் இன்கம்க்கு போகணும்னா $4465 மேல போகணும். $13,000 நம்ம எப்போ ரீச் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அப்பர் கிளாஸ் கண்ட்ரிக்கு லெவலுக்கு போகும். நான் அதனால தான் சொன்னேன் உடனே நாளைக்கு நாளானிக்கு போகிறது இல்லை. இது ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாமே லாங் டேர்ம் கோல். அப்போ இத்தனை வருஷம் உங்களுக்கு வந்து நம்ம ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா we were the world's largest economy பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஒரு பிரிட்டிஷ் பீரியட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தான் வந்து ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஜிடிபி வந்து இந்தியா வச்சுருந்தோம். நம்மளை எல்லாரும் லூட் பண்ணி போனதுக்கப்புறம்
திருப்பி நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் 60 இயர்ஸ்ல என்ன டெவலப்மெண்ட் இருந்துச்சு, இந்த லாஸ்ட் 10-15 இயர்ஸ்ல என்ன டெவலப்மெண்ட் இருக்குங்கும் போது அதையெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ இப்போ பார்க்கும்போது என்ன ஆகுது உங்களுக்கு, லாஸ்ட் 10 இயர்ஸோட டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது மூணாவது ரெஜியூமோட ஃபர்ஸ்ட் ஃபுல் பட்ஜெட்டை வந்து இவங்க கொடுக்குறாங்க. அப்போ நேற்றைக்கு பொருளாதார அறிக்கைகளில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற விஷயமும் இன்னைக்கு பட்ஜெட்டில் கிடைச்சிருக்கிற விஷயமும்னு பார்க்கும்போது சாதனைகள்னு சொல்கிற அந்த 10 ஆண்டுகளுக்கான டெனர்லங்கிறது செக்டார் வைஸாக பெருசாக எதுவுமே சொல்லலை. ஒருவேளை அனெக்சரில் கொடுத்துருந்துருக்கலாம், மேபி நமக்கு இன்னும் படிக்கல, நம்ம யாருமே அனெக்சர் கையில் இல்லை. பட் ஆனால் அதோட ஹைலைட்ஸ் கூட இல்லையே அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருந்துச்சுல்ல. நீங்க இது வந்து ஒரே கவர்மெண்ட், அதனால வேற நீங்க எக்கனாமிக்கல் சர்வே எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னாவே இந்த growth is driven by agriculture and services. இண்டஸ்ட்ரி வந்து 6%. ஸோ அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் வந்து நான் அதனால தான் முதல்ல சொன்னேன், மற்ற பீரியட்ல இருந்ததை விட இப்போ அக்ரிகல்ச்சர் வந்து கெய்னிங் மொமெண்டம். அதனால தான் அவங்க வந்து அதிகமாக அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அக்ரிகல்ச்சர் இஸ் த இண்டஸ்ட்ரி டு பி ஃபோக்கஸ்ட். பிகாஸ் இன்னைக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணோம்னா தட் இஸ் த வாஸ்ட் அண்ட் வைட் செக்மெண்ட் அது. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்கில் கொடுக்கறதுக்கும் நமக்கு வந்து அசெட் கிரியேஷன். இன்னொரு என்னுடைய பார்வை என்னன்னா, சர்வீஸ் செக்டாரில் நீங்கள் க்ரோ ஆகிறது வந்து ஆல்வேஸ் அண்டர் ட்ரபிள். குவிக் growth கிடைக்கும். பட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நீங்க போனீங்கனாவே we are slave to someone. இன்னைக்கு ட்ரம்ப் வந்துட்டார். இப்போ எல்லாருமே நம்ம வந்து ஃப்ளைட்ல சீட் பெல்ட்டை டைட்டன் பண்ணி உட்காந்துருக்க மாதிரி டைட்டன் பண்ணி உட்காந்துருக்கிற வேற சூழ்நிலை இருக்கு. எப்படி எந்த இடத்துல எப்படி வந்து இன்னைக்கு வேர்ல்டு கிளைமேட் மாறணுங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி டர்புலன்ஸே வந்துருச்சு. ஆமா, பயங்கரமான பிசினஸ் டர்புலன்ஸ். இன்னைக்கு அல்டிமேட்டா இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 682 பில்லியன் வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம், 602 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். 80 பில்லியன் வந்து நமக்கு வந்து ரிசர்வ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் நெகட்டிவ்ல இருக்கு. ஆனா யூஎஸ் கூட ட்ரேட்ல பாத்தீங்கன்னா 25 பில்லியன் நம்ம பாசிட்டிவ்ல இருக்கும். we are doing more exports to US than import from US. அப்போ வந்து என்னன்னாக்கா இன்னைக்கு ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் பூரா அந்த இடத்துல தான் எக்ஸ்போர்ட்டுக்கான டியூட்டிஸ், அதுக்கான டாக்ஸ், அதுல விட நமக்கு இம்போர்ட்ல ரொம்ப கவனம் செலுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற கம்பாரிசனை குறிப்பிட்டாரு. எக்ஸ்போர்ட் வளரும் பொழுது தான் நம்மளுடைய பொருளாதாரம் வளரும். இம்போர்ட்னா நமக்கு கவனிச்சாரான்னு தெரியல. அந்த 5 பில்லர் சொல்லும் போதே எக்ஸ்போர்ட் தான் ஒன் ஆஃப் த பில்லர், நாட் இம்போர்ட். இம்போர்ட்ங்கிறது எங்க வருதுனாக்கா பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து நிறைய ஸ்லாப்ஸ் இருந்துச்சு, நிறைய இம்போர்ட் மெட்டீரியலுக்கு வந்து. ஏன்னா பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி நீங்க அதிகமா வச்சிருக்கும் போது என்ன ஆகும், இன்னைக்கு ரா மெட்டீரியல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் எல்லாமே டொமஸ்டிக்கலி ப்ரொக்யூர்ட் ரா மெட்டீரியலா, ஏகப்பட்ட ரா மெட்டீரியல் நம்ம ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்றோம். அப்ப பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியை நீங்க குறைக்கிறீங்கனாவே என்ன அர்த்தம், காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் குறையும். காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் குறைக்கும் போது காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸ் குறையும். காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸ் குறையும் போது ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்போர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் இம்ப்ரூவ் ஆகும். இது ஒரு சைக்கிள். இது எப்படி அவர் இந்த பேசிக் புரியாம அப்படி சொன்னாருன்னு தெரியல. எக்ஸ்போர்ட்டுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்றாங்க இப்போ. அப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நம்ம காங்கிரஸா பிஜேபிங்கிறதெல்லாம் கவலை இல்லை. பட் ஒன் திங் டு பி அப்ரிஷியேட்டட் என்னன்னாக்கா, இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் எனார்மஸா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம போன செப்டம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அபவுட் 706 பில்லியன் சர்ப்ளஸ் வச்சிருந்தோம். டிசம்பர்ல அது வந்து 612 பில்லியனா இருக்கு. எந்த பீரியட்ல நம்ம இவ்வளவு ஃபாரின் ரிசர்வ்ஸ் வச்சிருந்தோம்? அப்போ இன்னைக்கு வந்து ஓவராலா எல்லாமே பெருசா நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஒன்னு கன்சர்ன் என்னன்னா, நம்ம ஆஸ்பயர் பண்ண growth அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கு இவங்க என்ன காரணம்னு பார்த்து அதுக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ணதான் ஒன்னு டொமஸ்டிக் கன்சப்ஷன். அதனால தான் இந்த இன்கம் டாக்ஸ்ல அவங்க கொடுத்திருக்காங்க. அதை பேசுவோம். நந்தகுமார், ஆக்சுவலி சுந்தர் சார் லைன்ல வந்தா திரும்ப அந்த கேள்வி வைக்கிறேன். நான் உங்ககிட்ட இப்ப நான் வைக்கிறேன். அவர் வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி பண்ண ஒரு சிறப்பு இதுல வந்து அவர் சொன்னது வந்து ஃபாரினர்ஸ் நிறைய பேர் பங்குச்சந்தையை விட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு நம்பகத்தன்மையை இந்திய பொருளாதாரத்தின் மீது அவங்க இழக்கிறாங்க. அதை வந்து திரும்ப மீட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால தான் அவர் சொன்னார், இது வந்து ஒரு ஹேவ் ஆர் பிரேக், மேக் ஆர் பிரேக் பட்ஜெட்டாக இருக்க போகுது அப்படின்ற இடத்துல இருந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கான பாசிபிலிட்டிஸ், நம்பகத்தன்மையை உருவாக்குவது மாதிரியான இன்றைய கூறுகள் என்னென்ன இருக்குது? இல்லை, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு மார்க்கெட் குறையறதுக்கு தேர் ஆர் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. அது வந்து நாட் ஜஸ்ட் த ட்ரஸ்ட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்ஸை கம்பேர் பண்ணும்போது சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியினுடைய க்ரோத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டெக்ஸஸ். அதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்து நமக்கு இவ்வளோ தூரம் வந்து கேபிட்டல் மார்க்கெட்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதிகமாக ப்ராஃபிட்டபிலிட்டி போகும்போது நார்மல் ஃபினாமினாவே தே வில் டூ ப்ராஃபிட் புக்கிங். அப்போ ப்ராஃபிட் புக்கிங் எப்போ வந்து மார்க்கெட் வந்து ஹை லெவல்ஸில் இருக்கோ அப்போ ப்ராஃபிட் புக்கிங்கிறது நார்மலாக நடக்கும். அது உடனே வந்து கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரஸ்ட்னால தான் வந்து எல்லாரும் போகிறாங்கங்கிற அவசியம் இல்லை.
ஏன்னா இன்னைக்கு வந்து ஆனா உதாரணத்துக்கு சில யூஎஸ்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பங்குச்சந்தை என்ன மாதிரியான மாற்றம்னு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாம பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு முக்கியமான சினாரியோவுக்கு முன்னாடியும் பங்குச்சந்தையை வச்சுதான் இங்க எல்லாத்தையுமே நாம பேசுறோம். முதல் முறையா பார்லிமெண்ட்ல பங்குச்சந்தையுடைய ஏற்றம் வீழ்ச்சி ஒவ்வொரு முறையும் பேசு பொருளா இருக்கும். அதை நிதியமைச்சர் அட்ரஸ் பண்ணி அதற்கு வந்து கன்க்ளூஷன் கொடுக்க வேண்டிய இடத்துக்கெல்லாம் தள்ளப்பட்டதெல்லாம் பார்த்தோம்ல முதல் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போதே, திணற ஆரம்பிக்கும் போதே. அப்ப அது வேற சினாரியோல ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒண்ணு இன்டர் இல்ல கனெக்டட் நீங்க தானே. கேட்கறது கரெக்ட் தான். ஆனா இப்போ என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட்டரி பீப்புள் எத்தனை பேர் நம்மளுடைய இந்தியா பாப்புலேஷன்ல? இன்னைக்கு 140 crores இருக்கும். நம்ம எத்தனை crore ஆஃப் பீப்புள் வந்து இன்னைக்கு டிமேட் அக்கௌண்ட் வச்சுட்டு ட்ரேடிங் பண்ற ஆளுங்க இருக்காங்க. நான் அதை டிமீன் பண்ணல. பட் ஒரே அடியா வந்து நமக்கு, அதாவது நான் ஷேர் மார்க்கெட் பாசிட்டிவா போகும்போதும் பாருங்க இந்தியா வளர்ந்துட்டு இருக்குங்கிற சொல்றதையும் நான் ஏத்துக்கல. அப்பயும் நான் ஏத்துக்கல. இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போது அவ்வளவுதான் இந்தியா வந்து படுபாதாளத்துக்கு போகுதுங்கிறதையும் நான் ஏத்துக்கல. ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட். நம்பர் ஆஃப் பீப்புள் பார்ட்டிசிபேட்டிங் இந்த ஷேர் மார்க்கெட் வந்து நம்மளுடைய பிசிக்கல் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களை விட அங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இல்ல வந்து நான் profit booking நடக்குது. அதுலயுமே இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க சொல்றது மாதிரி ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல இருக்கிற செக்டார் வைஸ் ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கம்மின்னு நீங்க சொல்றீங்க. இதுல இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி அப்படின்னு நம்ம வந்து ஒரு என்ன சொல்லலாம், சேலரிடு கிளாஸோ அல்லது வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள்ங்கிறது பெரிய அமௌண்ட், அந்த பெரிய பட்ஜெட் இது கம்மிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னொரு கொஸ்டின் இருக்கு. நீங்க ஒரு 90s 2000க்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு 2K கிட்ஸ் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த புதுசா வந்திருக்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து நாம கம்பேர் பண்றதோட பார்க்கும் பொழுது இன்னைக்கு அதிகம் பேர் இருக்கிறாங்கங்கிற இடத்துல இருந்து சொல்றேன். பட் அந்த இடத்துல இருந்தும் பார்க்க வேண்டியதா இருக்குல்ல, அவங்களுக்கு பூர்த்தி ஆயிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதையும் சேர்த்து கணக்கில் கண்டிப்பா கொள்ளணும். நீங்க ஈக்விட்டி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், எனி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். அது நீங்க தக்காளி பழம் வாங்கி வித்தீங்கனாலும் சரி, வெங்காயம் வித்து வாங்கினீங்கனாலும் சரி, இல்ல வந்து ஷேரை வாங்கி வித்தீங்கனாலும் சரி, மார்க்கெட்டுக்கு உண்டான அத்தனை ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் எல்லா மார்க்கெட்லையும் உண்டு. அது வந்து ஒரு மார்க்கெட். ஒரு பொருள் ஏறுதுனாவே ஏறக்கூடிய பொருள் இறங்கும், ஒரு பொருள் இறங்குதுனாவே இறங்கக்கூடிய பொருள் ஏறும். ஸோ அதுதான் வந்து கமோடிட்டியினுடைய பிரின்சிபல். அது அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அதை மட்டுமே நம்ம வந்து ஐடென்டிஃபை. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு ட்ரம்ப் வந்திருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு அங்கே யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி கொடுக்குறாங்கன்னா இங்கே இருக்கிற ஃபண்டு பூரா அங்கே போகும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆல்ரெடி வந்து தே ஆர் சிட்டிங் வித் ஹெஃப்டி ப்ராஃபிட், ஹியூஜ் ப்ராஃபிட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ணுவாங்க. தே வில் அலோவ் த மார்க்கெட் டு கூல் டவுன். மார்க்கெட் கூல் டவுன் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஷரி பில்லுடைய அமௌண்ட்டோ இல்லை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸோ வந்து குறையும் போது இங்கே இருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருந்தால் திருப்பி ஃபண்ட் இங்கே வரும். நீங்க இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆங்கிள் என்ன, ஏன் பணத்தை எங்க போட்டா ரிட்டர்ன்ஸ். இப்ப ட்ரம்ப் மேல ஒரு நம்பிக்கை, எல்லாரும் அங்க போவாங்க அப்படின்னு ஒரு இது சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க இந்தியாவின் மீது அதே நம்பிக்கை தொடர்கிறதா? ஏன்னா நிறைய பேர் சமீபத்துல ஷேர் மார்க்கெட் டவுனா இருந்தப்ப நிறைய ஃபாரினர்ஸ் இங்கேருந்து வெளியில் போனாங்க. அவங்க இன்னும் கனடா மாதிரி அங்கேருந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பென்ஷனர் ஃபண்ட் எல்லாம் வெளியே போணுச்சு. அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தான் இந்த கேள்வி வருது. இல்லை நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாமே வெளியே போகுதுன்னா இட் கோஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். எங்கே வந்து ரிட்டர்ன், இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே இருக்கேன், சென்னையில் ஒரு இடத்த வாங்குறத விட நான் வந்து கும்மிடிப்பூண்டியில் ஒரு இடத்த வாங்கி விற்றேன்னா எனக்கு காசு ஜாஸ்தியாக வரும்னா இந்த ஃபண்டை நான் சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணுறது விட கும்மிடிப்பூண்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி பணம் இருக்கிற ஹவுசஸ் வந்து தே லொகேட் தேர் ஃபண்ட்ஸ் டு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் மார்க்கெட் எங்கெங்க இருக்கோ அதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. அதனால வந்து உடனே வந்து இது இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுடைய growth ஸ்டோரி வந்து இன்டாக்டா இருக்கு. நான் அதனால தான் முதல்லயே சொன்னேன், இன்னைக்கு டாப் 10 பர்ஃபார்மிங் எக்கானமிஸ்ல நீங்க இருக்கக்கூடிய எக்கானமி, டாப் 10 எக்கானமி எடுத்துக்கங்க. இன்னைக்கு எங்க இருக்கக்கூடிய ஃபண்டை போய் போட்டா உங்களுக்கு 6.5% இன்னைக்கு growth rate கிடைக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கும் வந்து growth story of India is intact. ஏன்னா இன்னைக்கு சைனா வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றது, அது வந்து சப்ளையர் டு த ஹோல் வேர்ல்டா இருந்துச்சு. இந்த கரோனாக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து அந்த சைனாவுடைய டிபெண்டன்சி வந்து இட் ஹஸ் பேக் ஃபயர்ட் த ஹோல் வேர்ல்டு எக்கானமிங்கிறது. இப்போ வந்து இந்தியா இஸ் டேக்கிங் அப் த லீடு. இந்தியா அந்த டேக்கிங் லீடு வரும்போது தான் இன்னைக்கு வந்து நிறைய இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் செக்டார் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் செக்டார் ஆகட்டும், சர்வீசஸ் செக்டார் எல்லாமே ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல போகுது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருந்துச்சு. இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டாரும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸ்ல வந்து இட் இஸ் கோயிங் இன் பாசிட்டிவ் ட்ரெண்ட். அப்போ இருக்கும்போது இன்னைக்கு growth ரேட் குறைஞ்சிருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா 6.5ங்கிறதே ஒரு வண்டர்ஃபுல்லான growth. நம்ம ரொம்ப ஹை கோல் வெச்சனால நமக்கு 8% மேண்டேட்டரி கோல் 2047ல விக்சித் பாரத் போகணுங்கிறதுக்கு அது நம்மளா ஃபிக்ஸ் பண்ணிட்டது.
அந்த லேமன் பிரதர்ஸ் அந்த இஷ்யூ Subprime வரும் பொழுது crisis அந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும் பொழுது நம்மளுடைய ஜிடிபி என்னவா வச்சிருந்தோம் நம்ம அன்னைக்கு என்ன மாதிரி ஆப்போசிஷன் லீடர் விமர்சிச்சாங்க அப்படிங்கறதையெல்லாம் ரீகால் நம்ம- பண்ணிக்கோங்க அதை இல்ல, உங்களுக்கு அதுதான் விட்டுறேன். சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்ம 6.5கே திருப்தி பட்டுக்கிற லெவல்ல அன்னைக்கு 8 to 9% இருந்தோம். நம்ம 12ல இருந்து 8 to 9%க்கு குறைஞ்சோம். அன்றைக்கு வந்து இந்த 12ல இருந்து 8 to 9க்கு வந்து பார்லிமெண்ட்ல என்ன மாதிரியான இந்த பட்ஜெட் குறித்து வந்த விவாதங்கள் இருந்தது, அது எப்படி போச்சுங்கிறதெல்லாம் நமக்கு இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு த்ரோ பேக் மெமரிஸா மட்டும் சொல்றேன் நான். பொலிட்டீஷியன்ஸ் எப்பயுமே பேசுவாங்க. இது பிஜேபி வந்து இல்ல எதிர்க்கட்சியா நந்தகுமார் இருந்தா சொன்னார்ல 6.1 நாம வந்து திருப்தி பட்டுக்கிற ஒரு இல்ல, growth திருப்தி படுத்தல. GDP ன்னு நான் சொல்றீங்கல்ல, எங்க திருப்தி- நான் நம்ம அதான் சொல்ல 12ல இருந்து 6க்கு வந்திருக்கிறோம் 10 வருஷத்துல. ஆமா இல்ல 10 வருஷத்துக்கு அண்டர் வாட் சர்க்கம்ஸ்டன்சஸ்ங்கறத நீங்க பாக்கணும். Under what இன்னைக்கு circumstances இருக்கக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் சினாரியோ என்ன இருக்கு? அன்னைக்கு வந்து ஒரே சப்ரைம் கிரைசிஸ் தான். நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டு நீங்க ஜியோபொலிட்டிக்கல் கிளைமேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கண்ட்ரிலயுமே இன்னைக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. மோர் அண்ட் மோர் இன்னைக்கு வேர்ல்டு பாலிடிக்ஸ் எப்படி போகுதுன்னா ஹைலி நேரோ சென்டர் டுவர்ட்ஸ் ரீஜனல் பாலிடிக்ஸ், ரீஜனல் வெல்ஃபேரா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ட்ரம்ப் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய யூஎஸ்ல இருக்கக்கூடிய அவங்க வந்து நம்ம பறந்து விரிந்த சிந்தனைங்கிறதே இல்லை. இப்போ மோர் அண்ட் மோர் எல்லாமே ஒன்லி ஃபார் அமெரிக்கா இஸ் ஒன்லி ஃபார் அமெரிக்கன்ஸ் மாறிட்டு இருக்கு. அந்த மாதிரி அங்க எல்லா கண்ட்ரியுமே இன்னைக்கு மாறிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க டாப் 10 எடுத்தீங்கன்னாக்கா 0.9%, 1%, 1.5%, 2% இவ்வளவுதான் ஜிடிபி growth. அந்த டாப் 10ல நம்ம 6.5 இருக்கோம். போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஆனா அதுக்காக நம்ம இப்ப ஒரு ஸ்லிப் தான் ஆயிருக்கிறோம். இது வந்து கீழ விழுல. we have slipped. we have to acute பேசலாம்.